கான்ட்ரவர்சி இருக்கிறதெல்லாம் வந்து அது மகிமா அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இல்லை, அது மகிமை கிடையாது, இதெல்லாம் போய் பித்தல் அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த யூ ஹேவ் டு கீப் அப் வித் தி க்வெஸ்சன். ஹிந்துயிசம்ல இருந்து கிறிஸ்டியானிட்டியில மாறுறது வந்து இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ரைட். எப்படின்னா எல்லாருக்கும் கூப்பிட்டு அந்த மேடை போட்டு அது மாதிரி எல்லாம் சொல்லுறது, இன்னைக்கு ஏதோ நம்ம வந்து ஒரு ட்ரெஷர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு. யாரோ ஆப்பிள் சாப்பிட கூடாதுன்னு அது காட் சொன்னா அது சாப்பிட்டா, அதனால நான் பாவியா பிறந்திருக்கேன். ஆனா ஒரே லைஃப், இந்த ஒரே லைஃப்ல வந்து நான் வந்து ஐ ஹாவ் டு ஃபைண்ட் மை வே பேக் டு காட். பட் a Christian is not a happy person. நமக்கு தெரிகிற மாதிரி ஹாப்பி கிடையாது. இட் இஸ் a big trap and it is a path that breaks families. என்னோட பேர் மேரி is my given name. Suresh is my husband's name and Iyer is their surname. So நான் வந்து that's how I became Mary Suresh Iyer. I was raised, நான் வந்து பிறந்ததுலேருந்து இல்லை, எனக்கு ஒரு வயசு இருக்கிறச்சே எங்கள் அப்பா கிறிஸ்டியானிட்டியில் கன்வெர்ட் ஆனார். ஹி இஸ் அ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன். ஸோ நான் வந்து அந்த பரம்பரையிலேயே வளர்ந்து ஐ grew up. ஸோ நிறைய பேர் கேட்பா, ஓ உங்க ஹஸ்பண்ட் நீங்க வந்து இது மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறதுனால நீங்க கிறிஸ்டியன் ஆயிட்டே, ஹஸ்பண்ட் ப்ளீஸ் பண்ணறதுக்கு அது மாதிரி எல்லாம் கேள்வி எல்லாம். ஆனா அது மாதிரி ஆயிருக்கா அப்படின்னு. அது மாதிரி எல்லாம் கிடையாது. அது மாதிரி ஆயிருந்தா என்னைக்கோ பேரு எல்லாமே மாத்திருப்பேன் இல்ல. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஸோ அதெல்லாம் இல்லை. மை ஜேர்னி நான் வந்து கல்ச்சரெல்லாம் கல்யாணம் ஆனப்புறம் ஐ ஹவ் டேக்கன் அப் டு ஹிந்து வேஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். பட் நான் வந்து ரொம்ப வருஷம் ஃபார் ஆல்மோஸ்ட் 16-17 years ஆஃப் மை மேரேஜ் ஐ கெப்ட் மை ஐடென்டிட்டி as a கிறிஸ்டியன். ரொம்ப பத்திரமா நான் ஒரு கிறிஸ்டியன் ஐடென்டிட்டியை பத்திரமா வச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் எங்க குடும்பத்துல எல்லாம் சொல்லுவா, என் பொண்ணு வந்து அவளெல்லாம் மாத்த போறா அப்படின்னு. But things changed at my end and today I am where I am. So now you see me more, it's more of a personal journey. It was more of an inquiry. இது வந்து நான் வந்து கேள்வி எல்லாம் கேட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்த்தது. இது யாருமே எனக்கு கட்டாயப்படுத்துறது கிடையாது. கட்டாயப்படுத்தினா 23 வருஷம் முன்னாடியே I would have made so much noise. But இல்ல, this is இது வந்து it is a self discovery path அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி உங்களை பத்தி ஒரு ரைட் அப் வந்து சங்கம் டாக்ஸ்க்காக எழுத போகும்போது கூட நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க, நான் வந்து ரொம்ப பைபிள் ஃபுல்லாத்தையும் படிச்சு அதுக்கப்புறம் அதுக்கான கேள்விகளை கேட்டு ஒரு ஒரு ஆர்கானிக்கா ஒரு மாற்றம் வந்தது from Christianity to Sanatan Dharma. அண்ட் நீங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணிருந்தீங்க, என்னோட முன்னோர்களோட வழியை என்னால ரொம்ப ஈஸியா போக முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் வாஸ் த லெட்ஸ் சே தி டர்னிங் பாயிண்ட்? என்ன வந்து உங்களுக்கு நம்ம வந்து அந்த கிறிஸ்டியன் சமுதாயத்துல இருக்கிறச்சே the controversies அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, இது என்னது வித்தியாசமா இருக்கே, சொல்றது வேற இருக்கு, பிராக்டிக்கல் வேற இருக்கு. அந்த கேள்வி கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா questioning is அதெல்லாம் divinely ordained. இதெல்லாம் உனக்கு புரியாட்டா தட் மீன்ஸ் நீ வந்து சரியான பக்தி இல்ல, உனக்கு இது மாதிரி டவுட் வந்தா தட் இஸ் பிகாஸ் யூ ஆர் அலோவிங் சைத்தானு வந்து உன்னை வந்து இது படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு there are many questions கேள்வி வராது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் எல்லா கொஸ்டின்ஸ்க்கு நம்ம பதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கொஸ்டின் மனசுல வந்தாலே உனக்கு ஏதோ வேற ஏதோ இருக்கு, நீ வந்து உனக்கு வந்து அத்தனை அந்த பரிசுத்த ஆத்மை வந்து உன் மேல இல்ல, அதனாலதான் உனக்கு இது மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த கொஸ்டினிங் ஸ்னப் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கே ஒரு டவுட், ஐயோ என்னடா இதெல்லாம் ரொம்ப டிவைன் திங்ஸ் ஆச்சு, நம்மளுக்கே இப்படி கேள்வி வருது அப்படின்னு. பட் ஒன்ஸ் அந்த ஸ்டேஜ் தாண்டின அப்புறம், once I got out of that stage, then the discovery started. So what was controversy இருக்கிறதெல்லாம் வந்து அது மகிமா அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இல்லை, அது மகிமை கிடையாது, இதெல்லாம் போய் பித்தல் அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த you have to keep up with the questioning. அந்த ஜேர்னில தான் I have come out.
அண்ட் ஓகே. வெளியில வர்றது ஒண்ணு, வெளியில வந்துட்டேன்னு உலகத்துக்கு சொல்றது ஒண்ணு. அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆமா. சோ அதனால உங்களுக்கு வந்து எது ஒரு பெரிய அ தடை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தடை இருந்ததா? அண்ட் எது இருக்கறதுலயே உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்தது நீங்க வந்து மாறும்போது அப்படின்னு நீங்க சொன்னீங்க? ஸோ இந்த ஹிந்துயிசம்லேருந்து கிறிஸ்டியானிட்டியில மாறுறது வந்து இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ரைட். எப்படின்னா எல்லாருக்கும் கூப்பிட்டு அந்த மேடை போட்டு அது மாதிரிலாம் சொல்லுறது இன்னைக்கு ஏதோ நம்ம வந்து ஒரு ட்ரெஷர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு. அண்ட் நம்ம ஹிந்து பேரண்ட்ஸும் ஏதோ அவ ஏதோ தேடிட்டு போயிட்டா அவ வந்து வேற ஏதோ நல்ல சந்தோஷமா இருந்தா போறோம், எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்தா போறோம், என் பையன் ஏதோ வேற மதத்துக்கு போயிட்டா அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன நினைச்சுப்போம், அவளுக்கு நான் என் பையன் என் பொண்ணு சந்தோஷமா இருக்கா, ஸோ தட் இஸ் த path that they have chosen. பட் கிறிஸ்டியானிட்டிலேருந்து நம்ம வந்து ஹிந்துயிசம்ல வந்தானாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஒரு பிட்ரேயல். நம்ம ஃபேமிலி நம்ம சரியா வளர்க்கலாம், என் பொண்ணு நான் சரியா வளர்க்கலாம், இல்லாட்டா என் ஃபேமிலி வந்து இட் அந்த ஒரு மாரல் ஃபெயிலிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பேரண்ட்ஸ்க்கு எக்கச்சக்க இன்சல்ட் எல்லாம் உண்டு, இது மாதிரி திங்ஸ் எல்லாம் உண்டு. அண்ட் இட் இஸ் அ டிசப்பாயின்மெண்ட். எப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமா இருக்கணும்னா எல்லாரும் ஒரே ஃபேத்துல தான் இருக்கணும். ஹிந்துயிசம்ல வந்து நீ வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு இஷ்ட தெய்வத்தை இருக்கலாம், ஆனாலும் பார்ட்டிங் வேஸ் எல்லாம் கிடையாது. பட் யா. கிறிஸ்டியானிட்டில வந்து இருக்கிற ஒரே காடு, அந்த ஒரு காடு நம்ம ஒத்துக்காட்டா ஐதர் திஸ் ஆர் none. Okay, so யா. ஒருவேளை ஹிந்துயிசம் ஆச்சுன்னா then you can't be part of their rituals and they won't be part of your rituals more than anything. நம்ம போவோம் ஏதோ கிறிஸ்டியன் கல்யாணம்னா பரவாயில்ல, தம்பி கல்யாணம் நடக்கிறது எல்லாம் அக்கா பொண்ணு கல்யாணம் நடக்கிறதும் போவோம். பட் ஓகே. நம்ம ஆத்துல ஏதோ சுபகாரியம்னா அவ எல்லாம் வரமாட்டா. ஓகே. ஸோ யா. இதெல்லாம் உண்டு. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அந்த ஒரு 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 ஃபேமிலில இருந்து ஒரு டிவோர்ஸ் ஆன மாதிரி. ஸோ ஓகே. அதுக்கு சோ வந்து நம்ம வந்து சரி சொல்லாமே இருக்கலாமே, நம்ம நம்ம வந்து குவாய்ட்டா பண்ணிக்கலாமே, இது வெளியில சொல்லணும் என்ன அவசியம் அப்படின்னு. பட் ஐ ஹேட் கம் டு அ பாயிண்ட் வேர் ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன வாட் am I afraid of, எனக்கு என்ன பயம் இன்னைக்கு, பிகாஸ் ஐம் ஆன் த ரைட் பாத். when once I was convinced that இது சரியான பாத் அப்படின்னு என்னைக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கு I said. அண்ட் இது வந்து இது வாஸ்தவமே கிடையாது, இது நிஜமே கிடையாது, பொய் தானே. அது அண்ட் எக்ஸ்போஸ் பண்ணணும் இந்த பொய் அப்படின்னா நம்ம வந்து வெளியில வந்து இல்ல நான் ஐ அம் நாட் எ கிறிஸ்டியன் எனிமோர் சொல்லி தான் ஆனும். தட்ஸ் when I can make more people think. நம்ம அம்மா யா. அப்பா வரக்கூடாது எங்க. ஸோ எப்படின்னா பேரண்ட்ஸுக்கும் நீ ஒரு ஃபேமிலியை சூஸ் பண்ணிறியா, ஒரு உன் பொண்ணை சூஸ் பண்ணிப்பியா, உன் ஃபெய்த்தை சூஸ் பண்ணிப்பியா. நீ ரைட். வந்து நீ பொண்ணு பின்னாடி நீ பொண்ணு அந்த ஃபேமிலி பின்னாடி போனா இன்னைக்கு காட் பிட்ரேல் பண்ணிட்டு இருக்கே, அது ஆ. மாதிரி எல்லாம் இருந்து. ஸோ யூ ஓகே. ஆர் பிட்ரேயிங் த காட் இட் செல்ஃப். யா. அண்ட் ஒரு ஒரு சமூகமா சேர்ந்து உங்க ஃபேமிலியும் தனியாக்கிடுவாங்களா? இல்ல அது எப்படி? அப்படிதான் இல்ல. ஸோ நீங்க வந்து எப்படின்னா எங்க நீ நீ கிறிஸ்டியன்ல இருந்து உன் பொண்ணு ஹிந்து போயிட்டான்னாக்கா உனக்கு வந்து உன் பொண்ணு சரியா வளர்க்க தெரியல, யூ ஹவ் லாஸ்ட் ஹர் ஃபார் டு த டெவில். So ஓகே. you are not a good, you're my father is not a good Christian, my mother is not a good Christian. ஐ சப்போஸ் So உங்க அப்ப என்ன உங்க அப்பா பண்ணணும் எங்க அப்பா, அப்ப எங்க ஃபேமிலி என்ன பண்ணணும், இல்ல 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 அவ போயிட்டா நாங்க எல்லாம் அவளோட சேர்ந்து இல்ல அப்படின்னு அவ வாயில இருந்துல சொல்ல வைக்கிறது தான் பண்ணணும். இல்ல இல்ல அவ போனா எனக்கு என்ன, எங்க பொண்ணு நாங்க ஏத்திப்போம், அதுக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்ல வாய்ப்பே கிடையாது அந்த ரிலிஜன்ல. சோ அந்த சோ தென் யூர் கண்ட்ரோல் மோர் ஆர் லெஸ் பை த கம்யூனிட்டி கரெக்ட். அண்ட் இன் என்ன சொல்லுது இன் எக்ஸ்ட்ராபுலேஷன் த சர்ச் அப்படின்னு சொல்லலாமா? சர்ச் தான். கரெக்ட் கரெக்ட். கரெக்ட். ஓகே. ஏன்னா பிகாஸ் இது இது எப்படின்னா எஸ்பெஷலி இன் மை கேஸ், என் கேஸ்ல என்னன்னா எங்க அப்பா வந்து இஸ் நாட் ஜஸ்ட் எ கிறிஸ்டியன், இஸ் ஆல்சோ ப்ரீச்சர். ஓ ப்ரீச்சரா இருந்தா நீ மத்த பேரு எப்படி சேர்க்க வைப்ப, உன் பொண்ணே விட்டுட்டு போயிடுதே. ஸோ இட் இஸ் அ பிளெமிஷ் ஆன் ஹிம், ரைட்? பிகாஸ் இட் இஸ் டெட்ரிமெண்டல் டு ஹிஸ் மிஷன். அவரை வந்து எல்லாரும் காலில் விழுந்து கையில விழுந்து எங்க பொண்ணு வந்து திரும்பி கிறிஸ்டியன் ஆறதுக்கு நான் வந்து நீங்க எல்லாம் ப்ரேயர் பண்ணுங்கோ அப்படின்னு. ஸோ he has to keep his position because now for him that position of being a church pastor is very important. So on the position அவ வச்சுக்கணும்னா you cannot be friendly with your daughter who is a Hindu and then still come here and say hey, Hinduism is all bad, because Hinduism bad ன்னு சொன்னாதானே கிறிஸ்டியானிட்டிலேக்கே வர முடியும். ரைட் ரைட். சோ இது அப்போ இதுக்கான ப்ரிமைஸே வந்து மத்தவாள்லாம் மோசம்,
நாங்க தான் வந்து நல்லவங்க, அதனால எல்லாரும் இங்க இருக்கணும் அப்படின்றது. கரெக்ட், கரெக்ட். So this is the ரைட். only path. This is the right path, only path. So இதான் path. ஆனா கேள்வியும் கேட்க முடியாது. கேள்வியும் கேட்க முடியாது. சோ அந்த அந்த ஒரு ஸ்ட்ரகிள் எப்படி எப்படி இருக்கும்? நீங்க வந்து உங்களோட தர்மத்தையும் கேள்வி கேட்க முடியாது. அட் த சேம் டைம் வெளியில போனோம் அப்படின்னா ஃபேமிலியில யூனோ ஒரு ஒரு கம்யூனிட்டி ஃபீலிங் அது எதுவும் இல்ல. ஸோ ஹவு டஸ் தட் ஒர்க்? அது எந்த மாதிரி ஒரு It is a இட் இஸ் very ஸ்ட்ரகிள் lonely. இல்லையா? யூ ஆர் It சென்ட் is a அவுட் very பை lonely. It is a very lonely battle in very sense because it's all in your mind. நம்மளுக்கே நம்ம தப்பு பண்றோமோன்னு ஒரு பயம் இருக்கும். Because Christianityல வந்து God is into his daily affairs. எங்கேயோ தூரத்துல இருக்கிற God கிடையாது. நீ வந்து என்ன தப்பு பண்ற, என்ன பண்ற அப்படின்னு பாக்குற God. ஸோ என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் ஐயோ நம்ம வந்து இந்த கிறிஸ்டியன் காடு கோவந்துருத்தோ என்னமோ அதனால தான் நம்மளுக்கு இந்த கஷ்டம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு மைண்ட் செட் எல்லாம் உண்டு. ஸோ தட் ஆல்சோ பிளேஸ் ஆன் யுவர் ஓன் திங். பிகாஸ் அது கட்டாயமா இது ராங் வழி அப்படின்னு இன்னைக்கு நம்ம கன்வின்ஸ் ஆயிட்டோமோ அன்னைக்கு தான் வெளியில வரணும். தெர் இஸ் நோ லுக்கிங் பேக். இதுல வந்து லுக்கிங் பேக்னா நம்ம வந்து என்னோட மூளை எல்லாம் தப்பா போச்சு அது மாதிரிதான் சொல்லணும். இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் பிகாஸ் யூ ஸோ பிரிட்டி இது மச் வந்து அவுட் ஆஃப் யுவர் ஃபேமிலி அண்ட் ஆல் தட். சோ நீங்க வந்து கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இருக்கணும்னா ஒரு அறிவு சார்ந்த தேடல் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட், யூனோ அன் இன்டெலெக்சுவல் பர்சியூட் அப்படின்றது அதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கிடையாது. தட்ஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் யூ. Christianity is a very emotional religion. இது வந்து it is all done with your emotions. It is nothing to do with intellect. In fact, கிறிஸ்டியானிட்டியில வந்து the pursuit of knowledge, நம்ம வந்து ஒரு intellectual pursuit is vain. உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ நிறைய பேருக்கு தெரியல. கிறிஸ்டியன் பிலீஃப்ல எப்படின்னா at birth you're separated from God. அண்ட் உனக்கு ஒரே வாழ்க்கை ஒரே ஒரு லைஃப் இருக்கு. அந்த ஒரு லைஃப்ல வந்து யூ ஹேவ் டு ஃபைண்ட் யுவர் வே பேக் டு காட். ஸோ நான் நிறைய வாட்டி இல்லை நான் சின்னவளா இருக்கச்சேன்னு சொல்லுவேன். பட் தட் வாஸ் மோர் லைக் ஒரு ஜோக் கூட கிடையாது. அது வந்து ஸ்னாப் பண்ணுவேன் இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு. பட் நான் கேட்குற கேள்வியில வந்து எப்போதுமே கேட்பேன், இந்த ஹியூமன் பீயிங்கா பிறக்கிறதே ஒரு கர்ஸ் போல் இருக்கே. இது என்னது ஒரு நாயோ ஒரு பூனையோ இருந்தாக்க இந்த கஷ்டமே கிடையாது. இது வந்து பொறக்கரிச்சே பாவி மாதிரி பொறக்கணும். ஓகே, அது எனக்கு கிவன் அ சாய்ஸ். எதனால நான் பாவியா பிறந்திருக்கேன், நான் எதுனா தப்பு பண்ணிருக்கேன்னா அப்படி எல்லாம் கிடையாது. யாரோ ஆப்பிள் சாப்பிட கூடாதுன்னு அது காட் சொன்னா அது சாப்பிட்டா, அதனால நான் பாவியா பிறந்திருக்கேன். ஆனா ஒரே லைஃப், இந்த ஒரே லைஃப்ல வந்து நான் வந்து ஐ ஹாவ் டு ஃபைண்ட் மை வே பேக் டு காட். இந்த 70-80 years or whatever you live is like a testing time. ஸோ இந்த டைம் ஆச்சு, நீ காடியை கண்டுபிடிக்கல, அவர் காலை விழுந்து கதறி அழுது நான் பாவியன்னு சொல்லலாம், அவ்வளவுதான், சான்ஸ் போச்சு. ஃபார் என்ன இட்டர்னிட்டி, நிரந்தரமா நீ வந்து யூ வில் பி ரோஸ்டிங் இன் ஹெல் பிகாஸ் ஆஃப் தட். ஸோ அப்படின்னா என்ன, ஒரு எது ரீசன்னால நான் பிறந்தேனோ தெரியாது, அது ரீசனே கிடையாது. காட் ஏதோ டிசைட் பண்ணிட்டா, அவ கிரியேட் பண்ணிடுச்சு இவ்வளவு ஹியூமன் பீயிங்கா வைக்கலாம் அப்படின்னு. எல்லாமே அவர் நம்மளுக்கு எல்லாம் ஒன்னும் இது டெசிஷன் மேக்கிங். அண்ட் as we go on we will talk about it. நீ வந்து இந்த காட் உன்னை சூஸ் பண்ணிக்கிறதுக்கு, நீ இன்னைக்கு வந்து இந்த கிறிஸ்டியன் காட் உன்னை சூஸ் பண்ணி உன்னை பாவத்துல இருந்து எடுத்து உன்னை வந்து டு ரெஸ்டோர் இட் பேக் டு காட். ஓகே, ஸோ இந்த கிறிஸ்டியானிட்டியில வந்து ஜீசஸ் வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரின்னு வச்சுக்கலாம். மீடியேட்டர் அப்படின்னா காட், கிரியேட்டர் காட் இருக்கா, அந்த கிரியேட்டர் காட் வந்து ஃபர்ஸ்ட் ஹியூமன் பீயிங் ஆடம்னு சொல்லுவா. ஆடம் அப்படின்னு அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒத்தன் தான் அந்த காட் கிரியேட் பண்ணியிருக்கா. அப்புறம் அதுல இருந்து அவ வைஃப் வந்து ஒரு ரிப் எடுத்து அவளும் கிரியேட் பண்ணிருக்கா. ஸோ அது பத்தி தான் ஃபர்ஸ்ட் கிரியேஷன். அதுக்கப்புறம் அவ தானாவே எவ்ரிபடி எல்ஸ் வாஸ் பார்ன். பட் அந்த ஃபர்ஸ்ட் மேன் வந்து என்ன தப்பு பண்ணானா, அந்த காட் சொல்லுவா, நீ வந்து இங்க இருக்கிற எல்லா ட்ரீஸ்ல எல்லாம் சாப்பிடலாம், இந்த 2 ட்ரீஸ் இருக்கு, இதுல இருந்து பழம் மட்டும் நீ சாப்பிடக்கூடாதும்பா. ஸோ அது ஃபர்ஸ்ட் பழம் வந்து இட் இஸ் a fruit that tells you good from evil. எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரியறதுக்கு
அந்த பழம் சாப்பிட்டா அந்த அந்த நினைவு தெரியும். ஸோ அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டா இந்த காட். ஸோ என்ன ரைட்டு என்ன தப்புன்னு தெரியாம நம்ம வந்து அந்த ஞானம் தெரிஞ்சுக்காம இருக்கணும் அப்படின்னு தானே டிசைன். என்னைக்கு அவ வந்து அந்த பழம் சாப்பிட்டாலோ அப்போ அது வந்து டிசபீடியன்ட், அதான் பாவம். தட் இஸ் வை அவனோட ஹியூமன் ஆடமோட ரேஸ் வந்து டிஃபைல் ஆயிடுது. ஸோ அதான் அவ பண்ண தப்பு. ஸோ தட் நம்ம வந்து அதுலேருந்து வந்ததுனால நம்ம எல்லாமே பாவிகள். பை பர்த் பை டிசைன் பாவி. நான் வந்து எங்க ஃபேமிலிஸ் எல்லாம் சில வாட்டி எல்லாம் ஆர்கியூ பண்ணிடுச்சு எல்லாம். ஆஃப்டர் ஐ கேம் அவுட் ஐ யூஸ்ட் ஆஸ்க், என்னடா ஒரு இன்ஜினியரா இருந்தா ஒரு ப்ராடக்ட் பண்ணா ஏதோ தப்பு நடந்துருது, அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஐட்ரேஷனாவது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி சரியான ப்ராடக்ட் பண்ணுவோம் இல்ல. என்னடா இந்த காடுக்கு அந்த கிரியேட்டிவ் கூட கிடையாதா? ஒரு வாட்டி பண்ணியாச்சும் இந்த கை கிளம்பிட்டு அம்மா இதை பாவியா பிறந்துட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி விட்டா? அட்லீஸ்ட் செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன் ஏதாவது கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாமே. சோ முதல்ல நடந்த தப்புக்கு இப்ப வரைக்கும் எல்லாரும் பாவ மன்னிப்பு கேட்கணும் எதுனாலும். சோ நீங்க நீங்க வந்து இப்ப சொன்னீங்க ஃபுல் இதுவே இப்போ எவ்ரி பர்சன் தட் இஸ் born who is a sinner, ஒரு பாவி, ஹோல் லைஃப் கடவுளை தேடுறது தான், கடவுள் கிட்ட தேடுறது, கடவுளை தேடுறது. சோ இதுல வந்து இந்த இந்த கார்மிக் கான்செப்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நம்ம வந்து ஏதோ நல்லது பண்ணிருக்கோம். தட் இஸ் a very interesting question இல்ல. நீ வந்து பிறந்தது பாவத்துல பிறந்திருக்கேன். பை பர்த் யூ ஆர் a sinner. பைபிள் வாக் வேர்சஸ் எல்லாம் உண்டு. கிங் டேவிட் அப்படின்னு தாவீது அப்படின்னு சொல்லுவா. தெலுங்குல தமிழ்ல என்ன சொல்லுவான்னு தெரியாது எனக்கு. அந்த கிங் வந்து அவன் சொல்லுவா, நான் பிறந்ததே பாவத்துல பிறந்திருக்கேன், எங்க அம்மா வந்து என்னை பாவத்திலேயே கன்சீவ் பண்ணிருக்கா அப்படின்பா. ஸோ அப்படின்னா அது ப்ரூஃப். ஓகே, ஸோ பிறந்ததே பாவம். ஸோ நீ வந்து பெரிய ஆயிண்டே இருக்கறச்சே யுவர் ப்ரொபென்சிட்டி இஸ் டு சின். உனக்கு தப்பு பண்ணணும் தான் நீ உன்னோட வயடா இருக்கு. ஸோ நேச்சுரல் குட்னஸ்ல வந்து ஒன்னும் பிலீஃப் கிடையாது கிறிஸ்டியானிட்டியில. பை நேச்சர் யூ ஆர் சின்ஃபுல். அதுல வந்து இது மாதிரி ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ யூ ஓன்லி ஃபைண்ட் ப்ரூஃப்ஸ் எப்படி சின்ஃபுல். ஒரு குழந்தை வந்து அம்மாக்கு தெரியாம ஒரு சாக்லேட் சாப்பிட்டா அப்படின்னா ஒரே பெரிய பாவி ஆயிட்டா, அது பெரிய பாவம். லிஸ்ட் அங்கேருந்து ஆரம்பிக்கும், அந்த குழந்தைல இருந்தே ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு அக்ரூ ஆயிண்டே இருக்கும். அப்புறம் ஏதான நீங்க கேட்டீங்களா இந்த கர்மா மாதிரி எதான கான்செப்ட் இருக்கா அப்படின்னு? அப்படியெல்லாம் கிடையாது. நீ எத்தனை நல்ல காரியம் பண்ணாலும் உனக்கு வந்து அந்த அந்த பாவத்திலேருந்து யூ cannot impress God with your good deeds. அதெல்லாம் பண்ணவே முடியாது. இன்ஃபேக்ட் உன்னோட ரைச்சியஸ் டீட்ஸ், நீ பண்ண நல்ல கர்மா இஸ் லைக் சுர்ண துணி மாதிரி. இட் இஸ் லைக் filthy garment before God. Your righteous acts are, so that means you cannot please this God because of your good karma. ஒன்னும் காரணம் இல்லாமையே அந்த காட் வந்து அவுட் ஆஃப் ஹிஸ் இன்ஃபனைட் மர்சி அவருக்கு அப்படியே கருணை உன் மேல கொட்டி, அதனால அந்த காட் உன்னை சூஸ் பண்ணிப்பா. இந்த எஸ்பெஷலி இந்தியா மாதிரி ஒரு ஐடாலட்ரி, எங்க பார்த்தாலும் விக்கிரகம் பூஜை, என்ன வுட் வச்சு, கல்லு வச்சு, அப்புறம் மெட்டல் வச்சு, அந்த பொய் காட்ஸ் பின்னாடி நீ போயின்னு இருக்கச்சே உன்னை பார்த்து அந்த காட் வந்து பாவம் பட்டு, ஐயோ இவளை நான் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சூஸ் பண்ணி, அந்த சூஸ் பண்றதுலயே பெரிய மிரக்கலுங்க. அதானே மிரக்கல். எப்படி எல்லாம் சூஸ் பண்ணுவா. உனக்கு திடீர்னு உடம்பு வந்துருது, அப்போ திடீர்னு ஏதோ ஒரு கொஞ்சம் பிரச்சனை, ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன், இல்லாட்ட ஒரு வேலையில ஒரு பிரச்சனை, இல்லாட்டி குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை, இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கச்சு அந்த காட் வந்து ஒரு 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 ஆச்சரியமா ஒரு மிரக்கல் மாதிரி ஒரு அற்புதம் பண்ணிருக்கா. என்னன்னா, யாரான வந்து வாமா நீ வந்து என் கடவுள் கிட்ட வா, உன் வீட்டு வேலைக்காரியா கூட இருக்கலாம், இல்லாட்டா இல்லாட்ட ஆஃபீஸ்ல உன்னோட வேலை பண்றவா, எல்லாரும் யார் வேணாலும் இருக்கலாம், அவ வந்து உன்னை தேடிண்டு வருவா. வந்து வாமா என் காட்டை வந்தா நீ உனக்கு எல்லாம் பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சர்ச்சுக்கு ஆக்ஷன் போவா. அதெல்லாம் நம்ம வந்து அவ நம்மளுக்கு எப்ப கஷ்டம் வருமோன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பா. அது சான்ஸ் வச்சுட்டு அவ வந்து
they will come and introduce this God to you. பட் உனக்கு சொல்றது மாதிரி அது மாதிரி சொல்லுவா. இல்ல இல்ல, அது வந்து காட் வந்து மிராக்குலஸா இந்த ஆளை வந்து உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சு இந்த டைம்ல உன்னை சேவ் பண்ணுறதுக்கு இந்த பெரிய பெரிய பிளான் காடே போட்டுட்டார். ஸோ அது மாதிரி த மர்சி ஆஃப் காட் ஹஸ் ஃபவுண்ட் யூ அவுட். இது வந்து நீ ஒண்ணுமே பண்ணல. இது வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கோட முயற்சி, அவளோட எஃபர்ட்டோ அவளோட கஷ்டமோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இட் இஸ் த இன்ஃபினிட் கிரேஸ் ஆஃப் காட்னால நீ இன்னைக்கு கிறிஸ்டியன் ஆயிட்ட. இன்னைக்கு இந்த இந்த ரியல் காடோட உனக்கு இன்ட்ரடக்ஷன் ஆயிடுது, இன்ட்ரடியூஸ் ஆயிட்ட. நான் ஆக்சுவலி என்னோட சின்ன வயசுல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. ஸோ எனக்கு அப்போ வந்து இதுல பெரிய இது கிடையாது. நான் இது பார்த்தீங்கன்னா ரிலீஜன், தர்மா இதெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது யார் பேசுவா? ஐ மீன் நாங்க உட்கார்ந்து இதெல்லாம் பேசுறது கிடையாது. ஸோ ஆனா அவ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப பிரயத்தனப்பட்டு ரொம்ப இதுவா சொல்லுவா, இல்ல இல்ல ஐயோ மழை பெஞ்சா கூட கோயில் பக்கம் வந்து ஒதுங்க மாட்டோம், நீ 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 உள்ள போயிட்டு வா, நான் வெளியிலே நிக்கிறேன், அப்புறம் எனக்கு ஏதாவது வந்துடும் நான் உள்ள வந்தேன்னா. அதை பத்தி ரொம்ப நிறைய இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சாத்தான்லாம் ரொம்ப இருக்கும், அந்த பக்கமே வந்து நாங்க யாரும் வந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நானு. சோ அந்த மாதிரி சொல்லனால நாங்களும் அவளை வந்து ரொம்ப கூப்பிட மாட்டோம், சரி நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு விட்டுடுவோம். சோ இப்படி வந்து ஒரு when you look back அது ஒரு சின்ன குழந்தை, ஓகேவா? சோ என்ன மாதிரி ஒரு பிலீஃப் சிஸ்டம்ல வந்து உங்களை யூனோ as a கிறிஸ்டியன் எப்படி வந்து உங்களை சின்ன வயசுல இருந்து சொல்லி வளர்க்குறா? இது எல்லாமே ஒரு சின்ன குழந்தைல இருந்தே ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில நீ வளர்ந்துட்டு இருக்கே அப்படின்னா உனக்கு வந்து நிறைய விஷயம் கற்றுக் கொடுப்பா. ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் தி டீச் யூ இஸ் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் 3 கமாண்ட்மெண்ட்ஸ் வந்து ஆர் டு டீல் வித் உனக்கு வந்து இந்த கடவுள் தவிர்த்து வேற எந்த கடவுளும் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அது லிஸ்ட் எல்லாம் கூட போட்டிருக்கும். நீ வந்து வாட்டர்ல இருக்கிற கடவுள், இல்லாட்ட பறக்கிறது, பூமி மேல இருக்கிறது, பூமி அடியில இருக்கிறது, எந்த கடவுள் இருக்கக்கூடாது. அது மாதிரி இருந்தா நீ வந்து உனக்கு எக்கச்சக்க கர்ஸ் கிடைக்கும். உன்னோட 3-4 ஜெனரேஷன்ஸ்க்கு அது கர்ஸ் இருக்கும் அப்படின்னா. ஸோ இந்த பிரைமரி சின்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டாக்கா first 3 are out of 10, 30% have to do with taking some other god. Okay, so in the Indian context and the god yaru, some other god is நம்மளுக்கு விஷுவலா தெரியறது எங்காரம் சுவாமி படம் இல்லாட்ட கோவில் அதெல்லாம். ஸோ நீ இன்னைக்கு வந்து அதுக்குள்ள போனா என்ன பண்ற, நீ வந்து இந்த காடோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கமாண்ட்மெண்ட்ஸ் நீ பிரேக் பண்ற. அது காடே இல்லையே. அவ வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஹிந்து பண்ற எல்லா பாவத்துல ஃபர்ஸ்ட் பெரிய பாவம் என்ன, இந்த நிஜமான காடியை விட்டுட்டு அவ வந்து இந்த பொய் காட் பின்னாடி போயிட்டு இருக்கா. ஆல்ரெடி சொல்லியாச்சு, அவளுக்கு பிறந்ததுல இருந்தே அவ எல்லாம் பொய் காட் அப்படின்னு காடே சொல்லிட்டாளே. அது மாதிரி நீ காடு வச்சு கூடாதுன்னு இந்த பைபிள்ல வந்து கமாண்ட்மெண்டே இருக்குல்ல. நீ போய் பிரசாதம் சாப்பிட்டாலும் என்ன பண்ற, நீ வந்து டிரெக்டா காடுக்கு வந்து நீ வந்து அட்டாக் பண்ற இல்ல, காடோட கமாண்ட்மெண்ட் பிரேக் பண்ற இல்ல, அவரோட ஆக்ஞை நீ பிரேக் பண்ற இல்ல. So it is all connected to that one idea that the biggest sin that you can do today is you have இந்த நிஜமான ஒரு காட் இருக்கனே உனக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் நீ வந்து அவர்கிட்ட வராம நீ வந்து இந்த பொய் காட் பின்னாடி போயிட்டு இருக்க. ஸோ தட் இஸ் வெரி, நீங்க சொல்ற மாதிரி எப்படி இந்த கோவிலுக்குள்ள வர முடியும்? இட் இஸ் நாட் அ குவெஸ்சன் ஆஃப் உங்காடும் எங்காடும் ஒண்ணுதான், எனக்கு என்னமோ உங்க காடை பார்த்தா பிடிக்கல கிடையாது. உங்க காடு கிட்ட போறதே ஒரு பாவம். ஓகே ஓகே யா. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து லெட்ஸ் சே கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ் டசன்ட் மேட்டர், நீங்க எந்த செக்டர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டில இருந்தாலும் இட் டசன்ட் மேட்டர், இட் இஸ் அப்ளிகபிள் டு எவ்ரிதிங். இஸ் இட்? எல்லாருமே எல்லா ரிலிஜன்லயும்
ஸோ தட் இஸ் வை அவ வந்து அவளுக்கு எப்போதுமே என்ன இருக்கும், ஐயோ இவ வந்து நம்ம வந்து பக்தியா பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கச்சு அவளோட மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கும், ஐயோ இன்னும் 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 அந்த சாத்தானோட கையில போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட எல்லா வாட் எவர் வி ஹோல்ட் டிவைன், வாட் எவர் வி ஹோல்ட் அ சேக்ரெட் இஸ் ஃபார் தெம் இன் தேர் மைண்ட் இட்ஸ் பிளேயிங் அவுட் ஆஸ் சைத்தான் 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 அப்படின்னு. அண்ட் ஆல்சோ இதனாலதான் வந்து ரொம்ப பிரயத்தனப்படுறாளோ வந்து எல்லாரையும் வந்து கரெக்ட். ஸோ நீ வந்து காப்பாத்துக்கணும். ஆமா அவ்வளவுதானே, பிகாஸ் தட் இஸ் த திங் இல்ல. அவள நம்மள பார்த்தா அவ பரிதாபப்படுறா, என்னடா இது நிஜமா எங்களுக்கெல்லாம் இந்த நிஜமான காட் தெரியும், இவளை விட்டுட்டு இவ வந்து கல்லு பின்னாடி போறா இல்லாட்ட ஐடல்ஸ் பின்னாடி போறா, இவளை எப்படி மாத்தி நிஜமான வழியில கொண்டு வரணும், இது நிஜமான வழி என்ன அப்படின்னு கூட நம்ம கேள்வி கேட்கலாம் இல்ல. சோ இன்னைக்கு வந்து நீ வந்து நிஜமான வழி நான் சொல்றேன் இல்ல, சரி நான் வரேன், என்னன்னு நம்பர் 1 நான் பாவியா பிறந்திருக்கேன். ஓகே, நான் பாவத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னோட நேச்சர் பாவி நேச்சர் தான், இந்த பாவம்ல இருந்து என்னால வெளியில வர முடியாது, அதுக்குதான் நான் வந்து ஏசு பிரபு வந்து நான் வந்து என்னோட ரட்சகனா ஏத்திக்கிறேன். தட் இஸ் ஹவ் அந்த பிலீஃப்னாலதான் நான் இன்னைக்கு பாவியா பிறந்திருக்கேன், இந்த பாவத்துல இருந்து என்னால வெளியில வர முடியாது, அதுக்கு எனக்கு ஒரு கடவுள் வேணும், இத பாவி பிகாஸ் ஆஃப் மை சின் அந்த ஒரு காட் கிரியேட்டர் இருக்கா இல்ல, அவ எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா நான் எனக்கு டெத்து தான் என்னோட பனிஷ்மெண்ட். அந்த டெத் இஸ் நத்திங் பட் இட்டர்னல் டெத். என்னோட சோல் வந்து அந்த நரகத்துல போய் இட் வில் கெட் பர்ன்ட். இதுல இருந்து நான் சேவ் பண்ணிக்கணும்னா என்னால ஒரு நல்ல காரியம் பண்ணி நான் என்னால தானா என்ன சேவ் பண்ணிக்க முடியாது. சோ என்ன பண்ணணும், இந்த காட் வந்து என்னோட பாவம் அவர் மேல ஏத்திண்டு அவர் எனக்காக வந்து அவரோட உயிர் கொடுத்து சத்து போயிட்டார் அப்படின்னு நான் நம்பிட்டு, நீ தான் என்னோட நிஜமான கடவுள், என் பாவத்தினாலதான் நீ உன்னை யாரோ கொல்லி சாவடிக்கிட்டா அப்படின்னு நம்ம வந்து பிலீவ் பண்ணி இன்னுமே நான் வந்து உனக்கு இந்த காடுக்கு நான் வந்து நம்பிக்கையோட இருக்கேன் அப்படின்னு நம்ம சொன்னதுனால தட் இஸ் த பாத் டு சால்வேஷன். ஓகே, சோ இந்த இந்த மத மாற்றம் அப்படின்னு நடக்கிற இதுல வேர் டஸ் இந்த மிரக்கிள் அப்படின்றது இந்த மதம் மாத்துறது தானா, இல்ல வாட் இஸ் மிரக்கிள் எக்ஸாக்ட்லி அப்போ இந்த கான்டெக்ஸ்ட்? மிரக்கிள் அப்படின்னா இப்போ வந்து எல்லாம் நல்லா எடுக்கிறவா வந்து எதுக்கு போய் சர்ச்சுக்கு முன்னாடி நான் பாவின்னு யாரு சொல்லுவா? ஓகே, சோ அது தட் இஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமன் இன்டெலெக்ட் இல்ல. யாருமே நான் திருடனேன்னு சொல்ல மாட்டா. ஓகே, சோ திடீர்னு நல்லா இருக்கிற மனுஷன் ஆயிடுச்சுபடி நீ எப்படிடா பாவி ஆயிட்டே, உள்ள போய் எப்படிதான் பாவிட்டே அப்படின்னு. சோ வேர் டஸ் தட் ஜர்னி பிகின்? நீ வந்து ஏய் நீ கிறிஸ்டியனா வா, நீ பாவியா பிறந்திருக்கே வாடா நான் உள்ள போய் உன்னை வந்து நல்லா ஆக்குறேன் அப்படின்னா நோபடி வில் கோ. சோ அவ என்ன பண்ணுவா, the process is very nice. என்ன பண்ணுவா, நீ வந்து இன்னைக்கு வந்து உனக்கு ஏதோ உடம்பு சரிப்படல, அப்ப வந்து நல்ல கும்மலா வந்து சம்டைம்ஸ் அது கொஞ்சம் they go out of their way, so socially times. Okay, and they take you, அப்ப என்ன சொல்லுவா, ஒரு செட்டிங் எல்லாம் இருக்கும், அந்த ஃபுட் சோல்ஜர்ஸ் ரியலி பிலீவ் உன்னை காப்பாத்துறதுன்னா அவன் நம்புறான். நீ போய் அப்கோர்ஸ் உனக்கு தெரியும் எந்த வியாதி இருந்தாலும் எந்த கஷ்டம் இருந்தாலும் பர்மனண்டா யாரும் ஒரே கஷ்டத்துல இருக்க மாட்டாது. there is a good time, there is a bad time. So என்னைக்காவது உனக்கு once you start becoming better, okay, or the once you becoming start ஒரு வியாதி வந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ வந்து வெறுமா இந்த காட் நம்பி இல்லையே, டாக்டர்ட்டையும் போயிட்டு இருக்கேன், மருந்து சாப்பிட்டு இருக்கேன் சைமல்டேனியஸா, அந்த மருந்துனாலேயே you are become better. But at that point you're kind of so desperate, you tried so many things, this may have been the last thing that you tried in this during this last thing also it may have happened that your medicine also work பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். இதெல்லாம் இந்த கோஇன்சிடென்ஸ் எல்லாம் சேர்த்து நீ வந்து கொஞ்சம் உடம்பு சரியா போன உடனே பாத்தியா என் காட் வந்தப்பறம் நீ சரியா போயிடுது. ஓகே, சோ அப்புறம் ஒரு கட்டாயப்படுத்துறது, ஒரு இமோஷனலி உன்னை வந்து ஒரு வல்னரபிள் ஆக்குறது. சோ இன்னைக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஓகே நான் இனிமே ரொம்ப தேங்க்ஸுங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் போயிடலாம் அப்படின்னா, நீ வந்து யாராவது இந்த சர்ச்சுக்கு ஒன்னு அழைச்சின்னு போற இல்ல, அவரோட வந்து உனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வரும். ஏன்னா அந்த டைம் ஒரு ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணிருக்க பண்ணாம இருந்திருக்கலாம்,
or your friends may have not helped you at that time. So அவளோட கோவத்து மேல வந்து you அவ understand. எல்லாம் ஹெல்ப் பண்ணாம இவர் யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து என்ன ஹெல்ப் பண்ணிருக்கா அப்படின்னு நிறைய ஃபேமிலிஸ் நான் பார்த்திருக்கேன். ஸோ ஐயோ இவர் எப்படி நான் டிசப்பாயிண்ட் பண்ணுறது, அவர் வந்து ஓகே என்ன நீ இந்த கடவுள் இத்தனை பண்ணிருக்காள் இல்ல, நீங்க வந்து சர்ச்சுக்கு வாங்க, ஒன்றும் இல்லை இங்க எல்லாம் கெட்டதுன்னு நான் சொல்லலையே, நல்லது தானே சொல்றேன், உங்களுக்கு நல்லது தானே நடந்தது எங்க சர்ச்சுக்கு வந்தா அப்படின்னு. தென் யூ கம் அண்ட் ஸ்லோலி யூ கெட் அண்ட் சே, தென் இந்த சிக்னஸ்க்கு ஆக்சுவலா அந்த ரூட் காஸ் என்னன்னு நீங்க என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா அப்படின்னு ஆரம்பிப்பா. ஓகே, அண்ட் தென் ஸ்லோலி தே அட்டாச் தட் இந்த சிக்னஸ் உனக்கு எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு அவளே ஒரு அனாலிசிஸ் பண்ணி, அந்த அனாலிசிஸ்ல வந்து உன் தாத்தா உன் பாட்டி உன் ஃபேமிலி எல்லாம் இந்த பொய் காட் பின்னாடி போயிருக்கா, அதனாலதான் உங்களுக்கு இந்த சிக்னஸே வந்திருக்கு. ஸோ இப்போ எப்பயாவது காட் வந்து அந்த பாவத்திலேருந்து வெளியில வரத்துக்கு இந்த சிக்னஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு உங்க கண்ணு தரைய வைக்கிறது, திறந்து ஓப்பன் யுவர் ஐஸ், உனக்கு இந்த கஷ்டம் கொடுத்துருக்கார். சோ நீங்க வந்து என்ன பண்ணலாம், இப்ப நம்ம வந்து உங்க வியாதி பத்தி இல்ல உங்க லைஃப் பத்தி இப்ப பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவா தே வில் ஸ்டார்ட் சென்சிடைசிங் யூ. அதுக்குள்ள கும்மலா வந்து இட்ஸ் a big crowd of people that surround you. நீ வந்து அந்த மயக்கத்துல இருக்கச்சு, then they say that okay எனக்கு தெரிஞ்சது இல்ல, and then you start making connections. ஓகே அது மாதிரி இருந்திருக்கலாமோ அப்படி இப்படின்னு. அண்ட் ஓகே இப்போ என்ன பண்ணலாம், அந்த காடு வந்து இந்த இந்த காடு தானே உன்னை காப்பாத்திருக்கா. இப்போ வந்து இது எப்படின்னா ஒரு லவர் ஸ்டோரி மாதிரி. ஸோ நவ் ஹி இஸ் பிகம் த நியூ லவர். இவனை ப்ளீஸ் பண்ணணும்னா அவனை விட்டணும். ஸோ அது மாதிரி இப்போ வந்து நியூ லவ் அஃபேர் ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஒருத்தர் வந்து இட் இஸ் லைக் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது நம்மள யாரோ பாத்துக்கிறா அப்படி நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபீலிங் கொடுத்து, அண்ட் தென் அதுக்கப்புறம் அங்கேருந்து படிப்படியா எடுத்துன்னு போறான்னு நீங்க சொல்றீங்க. அண்ட் நீங்க இப்ப சொல்றது வந்து இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க ஃபுட் சோல்ஜர்ஸ் அப்படின்னு. சோ இவங்க ஃபுட் சோல்ஜர்ஸ்னா ஜெனரல் யாரு? ஃபுட் சோல்ஜர்ஸ்னா இப்போ வந்து இவ எல்லாம் நாட் பீப்புள் இங்க பாஸ்டர் பெரிய ப்ரொஃபைல் இருக்கிறவா கிடையாது. These are people that are part of the believers group. இவ வந்து these are இப்போ ஒரு பாஸ்டர்னா ஒரு ட்ரெஸ் போட்டுண்டு கான்ஸ்பிக்யூஸா நம்மளுக்கு தெரியும் இவன் தான் பாதிரி இவன் தான் நன் அப்படின்னு தெரியும். இந்த ஃபுட் சோல்ஜர்ஸ் ஆர் பீப்புள் தட் மிங்கிள் இன் த ஜெனரல் சொசைட்டி. ஸோ உன்னோட ஃப்ரெண்டு, உன்னோட கலீக், உன்னோட டீச்சர். இந்த ஃபுட் சோல்ஜர்ஸ் அப்படின்னு யாருன்னா தீஸ் ஆர் டே டு டே லைஃப் பீப்புள். இவ வந்து பாஸ்டர், பாதிரி, நர்ஸ் அப்படி எல்லாம் நன் அப்படி எல்லாம் கிடையாது. இவ வந்து சர்ச்சுக்கு போறவா, இவ வந்து உன்னோட விஷயம் எல்லாம் தெரிஞ்சவா, உன்னோட கஷ்டம் சுகம் உங்க ஃபேமிலில என்ன நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சவா. ஸோ இவ வந்து அட் சம் பாயிண்ட் அவளும் ரிக்ரூட் ஆயிருக்கா இந்த சர்ச்ல. ஏதோ ஒரு மிரக்கல் நடந்ததோ இல்லாட்ட ஏதோ எங்களுக்கு நல்லது நடந்ததோ அப்படின்னு. ஸோ ரிமெம்பர் கிறிஸ்டியானிட்டியில என்ன சொல்றா, நீ வந்து இது மாதிரி ஒரு கிறிஸ்டியன் ஆகிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இஸ் பிகாஸ் காட் வந்து உன்னை சூஸ் பண்ணிட்டு நீ ஒன்னும் உன்னோட எஃபர்ட்டே இல்லாம காட் உன்னை சூஸ் பண்ணிட்டு உன்னை கிறிஸ்டியன் ஆக்கிட்டா. இந்த சால்வேஷன் வெறும் சால்வேஷன் இல்ல, இட்டர்னலா நீ வந்து ஹெவன்ல போய் தங்கறதுக்கு கிடைக்கிற சான்ஸ் வந்து நீ உன்னோட எஃபர்ட்டே இல்லாம காட் உனக்கு பண்ணிருக்கா. ஓகே, ஃப்ரீயா கொடுத்துருக்கா. எப்படி உன்னை காடுக்கு நீ வந்து இத்தனா பெரிய ப்ராஜெக்ட், இத்தனா பெரிய சால்வேஷன் பிளான்ல உன்னை இன்க்ளூட் பண்ணா இல்ல இந்த காடுக்கு, இந்த கடவுளுக்கு நீ எப்படி நன்றி காட்டுவே அந்த காடுக்கு? The only way you can show நன்றி is by getting ஓ மாதிரி பாவத்துல டிஸ்ட்ராய் ஆகி அவ வாழ்க்கையில் வீணா போயிட்டு அப்ப இது மாதிரி இருக்கிறவா வந்து நீ கொண்டு வந்து இதுல சேர்த்தாதானே. நீ எப்படி செல்ஃபிஷா, நீ எப்படி இத்தனா பெரிய ட்ரூத்திய வந்து நீ செல்ஃபிஷா எப்படி மறக்கலாம்? சோ இவளுக்கு வந்து எப்படின்னா சொல்றேன்ல, எல்லாருமே இந்த காட் தவிர்த்து வேறியா இந்த காட் ஏத்துனாலும் நீ வந்து நித்திய நரக்கத்துக்கு போற இல்ல. அப்படி நம்பினா என்ன, உன் ஃப்ரெண்டு பாத்துட்டு இருக்கேன், உன் ஃப்ரெண்டு நல்லா பிடிக்கும், நல்ல பையன், நல்லா அவளை பார்த்தா ஃப்ரெண்டு தெரிய மாட்டேங்கிற, நித்திய நரக்கத்துலக்கு போற ஒரு கேண்டிடேட் தெரியறா. இன்னைக்கு வந்து என் பொண்ணு கிறிஸ்டியானிட்டி விட்டுட்டு வெளியில போயிடுத்து அப்படின்னு எங்க அம்மா அப்பாக்கு அட் த வெரி ஆர்கானிக் லெவல் என்ன கஷ்டம், ஐயோ என் பொண்ணு வந்து நித்திய நரக்கத்துக்கு போயிட போறா. அதானே அட் த எண்ட் ஆஃப் த டே. ஏன்னா அது யூ பிலீவ்ட் இன் தட் சிஸ்டம்.
saying that இந்த வழியில இல்லாட்டா நீ நரகத்துல தான் போற, நீ சான அப்புறம் நீ வந்து அதுக்காக நிறைய பேர் மேல எல்லாம் இப்போ இந்த தமிழ் வீடியோஸ்ல எல்லாம் அவ்வளவா கிடையாது, கட்டாயமா வரும். என்ன இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வந்து இல்ல. சோ இப்போ வந்து நீங்க ஃபுட் சோல்ஜர்ஸ் பத்தி சொன்னீங்க இல்லையா? ஆனா இந்த ஃபுட் சோல்ஜர்ஸ வழி நடத்துறது அப்படின்னா யாரு? அதெல்லாம் நிறைய ப்ராஜெக்ட் பிளான் எல்லாம் போட்டுவேன். இதெல்லாம் ரொம்ப இந்த ஃபுட் சோல்ஜர்ஸ்க்கு என்னன்னா, பிகாஸ் ஆஃப் மீ அவர் லைஃப்ல ஒரு டிஃபரன்ஸ் நடந்திருக்கு. அந்த சாட்டிஸ்பாக்சனோட அவ வந்து அப்படியே ஒரு பரவசத்துல அவ இருப்பா. பட் at the end of the day it is only economics. சர்ச் என்ன எக்கனாமிக்ஸ் தான். பிகாஸ் இவ சொல்ற அவனுக்கு சால்வேஷன் எல்லாம் ஃப்ரீயா கிடைச்சிடுது. ஓகே, இந்த ஜீசஸ் பத்தி நான் நல்லா கண்டுபிடிச்சிட்டேங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு வீட்டுக்கு போக முடியுமா? இல்லையே. எவ்ரி சண்டே சர்ச்சுக்கு போகணுமோனு. if salvation and finding God is a godly thing, எதுக்கு கும்பலா சேர்ற அடிக்கடிக்கு? ஏன் வாரத்துக்கு 4 வாட்டி 5 வாட்டி என்ன அவசியம்? ஓகே, ஸோ ஒரு கம்யூனிட்டி மாதிரி சேர்ந்து அந்த சர்ச்சுக்கே போகணும், வேற சர்ச்சுக்கு எல்லாம் போக கூடாது. நீ எந்த சர்ச்ல நீ மாறினியோ அந்த சர்ச்சுக்கு தான் போகணும். எதுக்கு அந்த ஒரு சர்ச்ல மெம்பர்ஷிப் வாங்கிக்கணும்? அந்த சர்ச்சுக்கு நம்ம வந்து you have to be attached to that church because now the money part comes. ஸோ இப்போ கிறிஸ்டியன் ஆனப்புறம் கூட கொஞ்சம் பாவம் எல்லாம் பண்ணலாம். கிறிஸ்டியன் ஆனப்புறம் பாவம் என்னன்னு, ஸோ கிறிஸ்டியன் ஆனதுனால வந்து இந்த 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 மத்த பாவத்துல இருந்து நீ வெளியில எப்படியோ வந்துட்ட. பட் ஒரு கிறிஸ்டனா இருந்துட்டு கூட நீ பண்ற பெரிய பாவம் என்னன்னா, நீ 10% காடு கொடுக்காம இருக்கிறது. அது மாதிரி பண்ணா நீ காட்ல இருந்தே திருடிட்ட. சோ அதனால கிறிஸ்டியன் ஆனப்புறம் உனக்கு உடம்பு சரிப்படலாம்னு வச்சுக்கோயேன். அப்ப என்ன ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன, இந்த தசம பாகம் எல்லாம் நல்லா குடுக்கறியா இல்லையா? ஓ குடுக்கற பாத்தியா, அதனாலதான் இப்ப வந்து உனக்கு உடம்பு சரிப்படல, உன் குழந்தை உடம்பு சரிப்படல, இல்லட்டா நீ உன் குழந்தை எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா பாத்தியா, 1 year ஃபீஸ் கட்டுறக்கே ஃபுல்லா வேஸ்ட் ஆ போயிடுது. ஏன்னா நீ காட்ல இருந்து திருட்டு இல்லையா, 10% கொடுக்கல இல்லையா? So it is a business enterprise. If you look at it that way, it is a business enterprise. Because anything that you have God அப்படின்னு எடுத்துட்டு church ன்னு போடுங்களே, pastor ன்னு போடுங்க, it will make perfect sense. Right. Being faithful to God அப்படின்னா being faithful to the pastor. ஒன்னு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத பிசினஸ் இல்ல. சும்மா வாயில பேஷண்ட் பைபிள்ல 4 வார்த்தை சொல்லிட்டா ஆச்சு. மெம்பர் ஆக்கிட்டா லைஃப் ஃபுல்லா உன்னோட கஸ்டமர்ஸ் ஆவாங்க. ஒன்னும் ப்ராடக்டே இல்ல. But in the business model use பண்ற businessmen or women can be, for example தமிழ்நாட்டுல நிறைய ஃபேமஸான ஆளுங்க எல்லாம் உண்டு. So how does that part work? இவங்க வந்து the food soldiers, they believe, oh நிஜமாவே நம்ம யாரையும் காப்பாத்துறோம் அப்படின்னு. businessmen வந்து let's say உங்களோட இதுல இருந்து I understand, okay, அவ அந்த மாடல் யூஸ் பண்ணி எக்கனாமிக்ஸ் அண்ட் எப்படி பைசா வருது அப்படின்னு தான் வந்து அவ வந்து பாக்குறா. பட் இருந்தாலும் கூட எப்படி, how do they convince so many masses? இவ்ளோ கும்பலா how there are a lot of stars in Tamil Nadu. No, the gumbalana, the crowd is there because human misery is something that they cash on. கஷ்டம் இல்லாதவ யாரு இருக்கா? ஏதாவது ஒரு இந்த லைஃப் சர்க்கிள்ல வந்து எனி ஒன் பாயிண்ட் கஷ்டம் இருக்கலாம். அட் தட் பாயிண்ட் உன்னை பிடிச்சானாக்கா it is a hit and go. It's see, remember நம்ம first time சர்ச்சே யாருமே கிறிஸ்டியன் ஆக மாட்டா. There are people that are இந்த சொசைட்டில வந்து அவ இதுக்காக வெயிட் பண்றவ எல்லாம் நிறைய பேர் இருக்கா. ஸோ இட் லாங் ஒரு ஆளே வந்து அந்த சர்ச்சுக்குள்ள ஆயிஷன் போயிட்டு அவன் ஒரு பேயிங் மெம்பரா ஆக்குறது வந்து இட் டேக்ஸ் சம் டைம். இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் மணி, இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ரிசோர்சஸ். இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் உண்டு. ஸோ இப்போ வந்து இந்த தினகரன் அப்படின்னு நீங்க சொல்ற பால் தினகரன் எல்லாம் இருக்கா இல்ல, அவன் வந்து இது பிசினஸ் பக்காவா ஆக்கிட்டா. நீ வந்து போன் பண்ணியே கேட்கலாம். போன்ல வந்து எனக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்னா போன் லைன் எல்லாம் இருக்கு. இப்ப எல்லாம் இந்த ஹெல்ப் லைன் மாதிரி பிரேயர் லைன் எல்லாம் உண்டு. சோ உடனே உனக்கு பிரேயர் பண்ணுவா. இட்ஸ் நாட் தட் அந்த பிரேயர் பண்ணதுனால ஆச்சுல, நீ போன் நம்பர் கொடுத்த இல்ல, அதுக்கப்புறம் உனக்கு அதுக்கப்புறம் சேல்ஸ் கால் மாதிரி வந்துட்டே இருக்கும்.
நீ வந்து யூ டோன்ட் see the other end of the story. ஓ இவ வந்து ஃபோன் பண்ண உடனே அவ ஃபோன்லயே ப்ரேயர் பண்ணிட்டா, அதனால இவளுக்கு உடம்பு சரியா போயிடுத்து அப்படின்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ஃபோன் நம்பர் வச்சுண்டு அவ வந்து உன்னை கல்டிவேட் பண்ணி உன் வீட்டுக்கு வந்து உன் விஷயம் எல்லாம் தெரிஞ்சுண்டு, ஸோ அங்கே தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். After that there is a lot more to be done. So நீ வந்து ஒரு 1000 பேர் ஃபோன் பண்ணி என்ன ப்ரேயர் பண்ண அப்படின்னா அதுல வந்து ஒரு 100 people ஒரு 10% ஹிட் ஆனா பரவாயில்லையே. பட் 1000 பேர் ஒரு நாள்ல ஃபோன் பண்ணுவா, கட்டாயமா பண்ணுவா. உக்காண்டிருக்கோம் ஏதோ என்னடா என் பையன் போர் அடிக்கிறா, என்ன சரியா கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது பொண்ணுக்கு, இல்லாட்ட வேலையில என்னமோ இந்த பாஸ் போர் அடிக்கிறா, இன்னும் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு அப்படின்னா இருக்காச்சு. இந்த கடவுள் உன் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுவான் டிவில ஓடின்னு இருக்காச்சு. என்னடா பரவாயில்ல, ஃபோன் எடுத்து ஃபோன் தானே பண்ண வேண்டியது தானே அப்படின்னு பண்ணுவோம்ல. ஸோ இட் இஸ் boredom, desperation, vulnerability, all of these is what Christianity feed பண்ணுறது. Those are the things it feeds on. And யார் இத பண்றாளோ அவளும் வேலை வெட்டி இல்ல கஷ்டப்பட்டு வேலை பண்ண வேண்டாம். ஸோ இவ கொஞ்சம் வச்சுக்கலாம் பைசா, அவ பிராண்ட் நேம் யூஸ் பண்றதுக்காக பால் தினகரன் கொஞ்சம் கொடுக்கலாம். So that's at every level that money is getting cut. நீங்க வந்து இந்த அற்புதங்கள் அப்படின்னு சொன்னீங்க, மிராக்கிள்ஸ் அப்படின்ட்டு. இப்போ வெவ்வேறு சம்பிரதாயங்கள் இருக்கு, கிறிஸ்டியானிட்டி மட்டும் இல்ல, மற்ற சம்பிரதாயங்கள்லயும் இப்போ சைவ சித்தாந்தத்துல பார்த்தேன்னாலும் நிறைய அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஐதீகம் இருக்கு. இப்போ அதுக்கும் இதுக்கும் நீங்க வந்து ஒரு இட பார்த்து சொன்னேன்னாக்க இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? முக்கியமான வித்தியாசம் என்ன? மார்க்கெட்டிங். பிகாஸ் நம்ம என்னைக்கு வந்து அந்த சைவத்துல வந்து எனக்கு மிரக்கல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் முன்னாடி நிக்க வச்சுட்டு என்னைக்கு பார்த்தேன், when was the last time you have seen it? இதுல வந்து கம்ப்ளீட்டா இட் இஸ் a marketing stunt. அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, யாராவது மதம் மாறிட்டா அவ கிறிஸ்துவாள் ஆயிட்டா, ஆனா அவளுக்கு மனசுல ஒரு உறுத்துமே, அதாவது நம்ம முன்னோர்கள் எல்லாரும் நரகத்துக்கு போயிருக்கா, அங்க அவ கஷ்டப்பட்டு இருக்கா, அவளை காப்பாற்றவும் முடியாது. அப்படி இருக்கும்போது அவ மனநிலைமை எப்படி சமாளிச்சுக்கிறாங்கிறது தான் எனக்கு கேள்வி. இல்ல வருத்தம் தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு இருந்தா தானே வருத்தம். அவளுக்கு தப்பே பண்ணல, நாங்க தான் ரைட் வழி வந்துட்டோம் அப்படின்னு தானே இருக்கு. there is no guilt associated. கிறிஸ்டியானிட்டியில வந்து நீ போனதுனால நீ தப்பு பண்ணிருக்கேன்னு, இன்ஃபேக்ட் அவ எல்லாம் மாறாதனால அவ தப்பு வழியில இருக்கா. சப்போஸ் நீ இங்க வந்து இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டின்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அண்ட் தென் உங்க அம்மா அப்பா எல்லாம் வந்திருக்கா, அவ யாரோ உன்னை பர்த்டே ஒரு கல்யாணத்துக்கோ ஏதோ ஒரு சுப காரியத்துக்கு உன்னை கூப்பிட்டு இருக்கா, நீ வந்து போகக்கூடாது அப்படின்னு உன் பாஸ்டர் சொல்லுவா. ஓகே, அப்புறம் வீட்டுல எல்லாம் கேட்பா, எல்லாம் எதனா என்னடா நீ கல்யாணுக்கு வரமாட்டேங்கிற, நான் வந்து உனக்கு இது கொடுக்க மாட்டேன் அது கொடுக்க மாட்டேன். சப்போஸ் அது மாதிரி ப்ரெஷரைஸ் பண்ற பேரண்ட்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன சொல்லுவா, பைபிள்ல எல்லாம் பேக்கப் எல்லாம் உண்டு. உனக்கு வந்து இந்த கிறிஸ்டியானிட்டினால உனக்கு ஹிம்சை கிடைக்கும். ஓகே, அந்த ஹிம்சனாலதான் நீ வந்து கடவுளுக்கு இன்னும் கிட்ட கிட்ட போய் சேர போற. So any misfortune that you have, once you become a Christian, any isolation, any misfortune is a way of getting closer and closer and closer to this God. Remember, at birth you are separated from God. So your entire pursuit is to get closer and closer to God, or cling பண்ணி அந்த God வந்து ப்ளீஸ் பண்றது தானே வேலை. அடுத்த கேள்வி என்னன்னா, ஒரு முயற்சி ரொம்ப கஷ்டப்படாம, ஒரு முயற்சி ரொம்ப இல்லாம கடவுள் நம்மளை ஏத்துக்கும் போது அந்த அன்பை நாம ஏன் புறக்கணிச்சுட்டு நம்ம எனக்கு வேண்டாம், நான் வந்து ஒரு 1000 ஜென்மமா நான் வந்து எப்படியோ என்னோட பிராரப்த கர்மத்தை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு ஒரு யோசனை வரும். ஏன்னா இதெல்லாம் வந்து பாதிரிகள் சொல்லுவா, நீங்கள்லாம் 1000 ஜென்மத்துல கூட உங்களுக்கு ஒரு கேரண்டி கிடையாது, நாங்க வந்து இப்பவே உங்களுக்கு உடனே கொடுக்குறோம், நிம்மதியை கொடுக்குறோம், நீங்க வந்து சொர்க்கத்துக்கு போவே அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி அவ வந்து தடுக்க முடியும்?
அது இன்டெலெக்சுவலி லேசி இல்லைங்க. இது வந்து ஒரு கான்சிக்வன்ஸ் இல்லாத ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே ஏத்துக்காத ஒரு ரிலிஜன் இல்லை. தட் இஸ் வை இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் பீப்புள் தட் அவளோட தப்பு அவளோட ரைட்டு ராங்கு என்னையும் யோசிக்காம நான் என்ன பண்ணாலும் இந்த கடவுளை நம்பினா நான் ஹெவனுக்கு போறேன் அப்படின்னு நீ வந்து ஒருத்த வந்து இந்த இதை ஏத்துட்டான்னா எந்த மாதிரி மனுஷன் ஏத்துப்பா? பீப்புள் ஹூ கேனாட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் their own ஆக்ஷன்ஸ், அது மாதிரி மனுஷால் தானே ஏத்துக்க முடியும். சோ இன்னைக்கு வந்து கிறிஸ்டியானிட்டி நீ தேடிட்டு போனேன்னா you should, the first question you should ask is you don't have guts to face the consequences of your own actions. And அதனால நீ வந்து யாரோ ஒருத்த வந்து என்னோட நான் பண்ணதுக்கு வேற யாரோ பிரைஸ் பே பண்ணிருக்கா அங்க, அதனால நான் ஹெவனுக்கு போறேன் அப்படின்னு நீ நம்பிண்டு அதுக்கு போற எனக்கு what kind of human being are you? I have an unexplained attraction towards Abrahamic religions. Why? Because they give you a structure. It is very structured. Do this, don't do that. Two, there is a sense of community. You belong somewhere. So for people like me who don't have a path of their own, who don't have any idea why they come here, what is the purpose of life, there is a lot of sense of security, and there is that, okay, you're going to heaven anyway. So could you please explain that vis-a-vis Hinduism? No, the thing is, in what you say is correct. The sense of security is because it is a truth that you cannot verify, right? Because if you ask a question, it is how do I say it? It is a psychological some kind of a gymnastic that you're doing with your own self. Okay, you have to be somebody who is deeply dissociated, discontent with your own being. Because remember, the fact that I need to go find a savior, when you cannot accept your own self and you find that there is some mistake that you have done for which you don't have the courage to own up or face the consequences, either of those things. Okay, so at that point you go through this and then this is a mistake. It's a simple thing. Let me, I mean, with no offense to smokers, okay, you come to a point where you think that okay, smoking is bad, but you're powerless. Okay, if you have a proper structure, proper support, yes, you can quit smoking. It's not a big thing. But that same support structure can be provided by the church. Okay, and suddenly somebody who was powerless is now empowered. Okay, and that's good. I'm not saying by whatever means, if people are getting out of their vices, more power to them. But then what happens after that? That is the most important thing. People think that, oh, I belong to a group, but belonging to a group, at what cost does it happen? Today, whatever has happened is not because of your own internal strength. Everything is external. And this entire conversion process is reducing you to somebody who has no power over your own self. Because remember, there is nothing you can do as an individual to save yourself. So it is a point of complete. Many Christians that I have seen, they cannot face consequences for their own mistakes after that, and they're broken because psychologically they've come to a stage of saying that going forward, I have given my life to you, you take it forward. If I fall, it's because of you. If I rise, it's because of you. So there is no individual responsibility and there is no individual empowerment. It's not like you can become a Christian and walk away. It is a path till grave. How many of us would like to go and work for the same company till we die, especially in this context? But for you to get to that ultimate goal of being heaven bound, you have to continue in this Christian path till the very end of your life. It's a lifetime's commitment. Not many people know that. Hello, Meriji. So, to start with, நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ for example, I would like to take this, as an example, I'd like to take Mother Teresa, and
she emphasized basically that, you have to like live a life of austerity. You'll have to, suffer. And, what do you say? Based on that suffering, what do you say? You will be, what do you say? Getting rid of your sins, and you'll attain salvation and all those things. So it is basically a fact that she denied medical treatment to, the sick patients, just to redeem your soul and all those things. But then she herself availed, a lot of, top class medical treatments when it came to her health in US. So I'm sure that, instances similar to this is happening everywhere. Wealth creation and what do you say? Enjoying the what do you say, materialistic aspects of life is apparently frowned upon. So this is my understanding. In I mean, this is what is being taught, at least to a common man, or a lay person who is a churchgoer or who is a Christian. So given this background, why is it, I mean, have you seen instances, or have you come across cases where, the common people question, the parish or the church, or, the pastors, or, the people who are rich and who direct all these activities, who themselves enjoy a lot in life, as to why this double standard, why this hypocrisy? And if they do, what do they respond to it? And how do they respond to it? That is an interesting, what do you say, way of, I mean, how exactly do they respond to that and continue the brainwashing of the common people is something what I would like to understand. Is that hypocrisy even being pointed out by common people to, their church overlords? Okay, now here is the thing, right? So first of all, to become a pastor, to become somebody who gets to the position, you are a chosen one from God. You are anointed by the Lord. Okay. So there is a philosophy that somebody who is anointed. So remember, you are just a church goer, but here is a man who dedicated his entire life to service of Jesus, a person like Mother Teresa. Okay, at least the image is that she could have pursued some other career, some other way, but they have sacrificed their entire life to become a pastor. ஸோ இந்த யாராவது பாஸ்டரா இருக்காளோ அவ ஜென்ரலா பாஸ்டர் இஸ் அ ஃபுல் டைம் ஜாப். அதனால அவ அவளோட தொழில் ஏதாவது விட்டுட்டு தான் பாஸ்டரா இருக்கா. அது மாதிரி நீ இது மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணதுனாலதான் இன்னைக்கு காட் என்ன பிளஸ் பண்றா. நீ என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கே? வேலையா விட்டுட்டு உலகம் அந்த ஊழியம் பண்ணிட்டு இருக்கே காடுக்கு, அதெல்லாம் பண்ணலையே. சோ நீ மாதிரி நீ பிளெஸிங்ஸ் வாங்கணும்னு நீயும் வேலை விட்டு வா. அண்ட் அந்த தேவாதி தேவா அவனுக்கு வேலை, அவனை ரெப்ரசன்ட் பண்ற நாங்களும் எப்படி பிச்சைக்காரலா இருக்க முடியும்? நாங்க we should be the most privileged, இல்ல? And so that means what? As a worker, there's this benchmark. நான் அந்த பாஸ்டர் மாதிரி ஆனோம்னா நானும் வேலை எல்லாம் விட்டுட்டு இது மாதிரி நான் பாஸ்டர் ஆனோம். That is a role, that is a thing that you have to grow into. அது மாதிரி நீ வரணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் வேணும். இப்போ எனக்கு இந்த தமிழ்நாட்டை பத்தி ஒரு கேள்வி. இப்போ எத்தனையோ கல்யாண விளம்பரங்கள்லாம் வருது. அதுல கிளியரா போட்டுடுறாங்க, எங்களுக்கு ஒரு கவுண்டர் கிறிஸ்டியன் வேணும், எங்களுக்கு எங்க ஒரு வேளாள கிறிஸ்டியன் தான் வேணும் அப்படின்னு ஜாதியை பத்தி சொல்லிடுறா. இட் இஸ் நாட் ஜஸ்ட் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா வேணும், இல்ல கேத்தலிக் வேணும், ப்ராட்டஸ்டன்ட் வேணும்னு மட்டும் கேட்கறது இல்ல, இந்த ஜாதியும் போட்டு விடுறான். இப்போ 200 வருஷம் 300 வருஷ காலமா எல்லா சர்ச்சும் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, நாங்க ஜாதி தொல்லையில இருந்து உங்களை காப்பாத்த போறோம் அப்படின்ட்டு. அதே சமயத்துல இந்த மாதிரி ஜாதி விளம்பரம் கொடுத்து கல்யாணத்தையும் முடிச்சு அந்த கல்யாணத்துக்கு அவ பிளெஸிங்கும் கொடுத்து ஆசீர்வாதித்து இந்த மாதிரி தலைமுறையா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறவா எப்பவாவது கேட்க மாட்டாளா, எங்களுக்கு ஏன் இன்னமும் நீங்க இந்த ஜாதியை ஒட்டி வச்சிருக்கேள், ஏன் அதை ஒத்துக்கிறேள் அப்படின்னு ஒரு கேள்வி வராதாவா மனசுல? எங்களுக்கு இனிமேல் இந்த ஜாதியே வேண்டாம், நாங்க வெறும் கேத்தலிக் அப்படின்னு ஏன் சொல்லிக்க மனப்பான்மை வரமாட்டேங்கிறது எனக்கு புரிய மாட்டேன். எத்தனையோ பகுத்தறிவாளர்கள் என்னெல்லாமோ சொல்றாங்க, அந்த பகுத்தறிவு ஏன் இதுல வரமாட்டேங்கிறதுன்னு எனக்கு புரியல. See, யூசுவலா பார்த்தேனாக்கா ஒரு இது நான் I don't want to pull caste names, but for the argument, for the discussion காக சொல்லலாம்.
ஸோ இந்த கிறிஸ்டியன்ஸ்ல என்ன பண்ணுவான்னா, ஜென்ரலா இந்த சோ கால் லோவர் கேஸ்ட், எஸ்சி எஸ்டி அது மாதிரி மனுஷால் தானே யூஸ்வலா தே ஆர் த ஈஸி டார்கெட்ஸ். ஸோ என்னைக்காவது பிராமின் இல்லாட்டா ஒரு ஒரு ஹையர் காஸ்ட் இது மாதிரி கன்வெர்ட் ஆயிட்டான்னா அவளை வந்து ரொம்ப அந்த கிறிஸ்டியன் அந்த சர்ச்லயே ஒரு 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 தனி மரியாதை எல்லாம் உண்டு அவளுக்கு. ஓகே, so whenever somebody like them comes, they kind of customize few things for them. There are some exceptions made for them. ஏன்னா இவ வந்து அவ வந்து they are brand ambassador to Christians. And யாரு கேட்க போறா? இவ வந்து the lower caste people are not going to ask for அத்தனை ஓப்பனா சொல்ல மாட்டா. The so-called higher caste people தானே இது மாதிரி ஒரு மாதிரி பிக்கியா எனக்கு இது மாதிரி தான் வேணும் அப்படின்னு. And losing these people is a big thing. So இந்த பாஸ்டர் வந்து என்னடா நீ வந்து காஸ்ட் இல்லாம இங்க வந்து திருப்பி காஸ்ட் பொண்ணு தான் வேணும் அப்படின்னு நீ கேட்கற, வெளியில போ அப்படின்னு சொல்ல போறா அப்படின்னு ஒரு பயம் கிடையாது இல்ல இவளுக்கு. Because it is catering to the different economic group. என்னோட question என்னன்னா, இப்போ specific to Tamil Nadu, even that is now getting extended to Andhra also to some extent. இங்க தமிழ்நாடுல பார்த்தேன்னா coastal regions, especially the Kanyakumari Nagarkoil belt, is all converted அப்படியே community bunch. Okay, not that these people were financially backward. Okay, ஒருத்தர் அங்க கன்வெர்ட் ஆயிட்டான்னா அவங்க whole village convert ஆயிடும். That is the way in which it was done. And these people were pretty much affluent community. So what puzzles me is that இப்போ உடம்பு வியாதி இல்ல, பைசா பிரச்சனை இல்ல, எல்லாம் நன்னா போயிட்டு இருக்கு. ஆனாலும் இவ எதுக்கோசரம் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறுறா. இப்ப இந்த ஒரு அஃப்ளூயன்ட் ஃபேமிலி அந்த வில்லேஜ்ல மாத்தினான்னா மொத்த வில்லேஜும் அப்படியே ஃபாலோ ஆயிடும். லைக் ஓல்டன் டேஸ்ல இந்த கிங்ஸ் எப்படி மதம் மாறினா அப்படியே மொத்த இதுவும் மாறிடுமோ, வெரி சிமிலர் ஆக்ட் இஸ் ஹேப்பனிங் தேர். ஸோ இந்த எஸ்பெஷலி திஸ் நாகர்கோயில் பெல்ட் அண்ட் ஆல், they are not a part of either Catholic or அந்த வேட்டிகனுக்கும் போகாது, இங்க இருக்க எதுக்கும் போகாது. there is a மெட்ராஸ்ல ஒரு CSI, அதோட their congregation ends. They don't form part of any other Christian international units. So இவாளோட எக்கனாமிக்ஸ் என்ன, இவங்களோட பர்பஸ் என்ன? I mean, if you can just throw some light on it. See, so conversion அப்படின்னா first of all ஒருத்தர் மாறதுனால எல்லாரும் மாறறா அப்படின்னு அது ஒண்ணு இருக்குல்ல. தட் இஸ் பேசிக்கலி இப்போ வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்றேங்க ஃபார் யூ டு ஜஸ்ட் கெட் அன் ஐடியா ஆஃப் ஹவு திஸ் ஹேப்பன்ஸ். ஓகே, my grandparents are from farmers family. They were affluent rich farmers. Okay, அவளுக்கு வந்து ஒரு 30-40 acres of land எல்லாம் இருந்தது. So by no stretch of imagination they were poor, but they didn't have formal education to go to college and all those things. அது மாதிரி ஒரு ஃபேமிலியில வந்து எங்க அப்பா he was the first engineering graduate from that village. அவர் வந்து பட்டணத்துக்கு எல்லாம் போய் படிச்சு எல்லாம் நல்ல வேலை எல்லாம் வாங்கி வந்துட்டார். ஸோ இன்னைக்கு வந்து when he comes back to the village, ஓகே, அப்போ வந்து ஐயோ பட்டணத்துக்கு போயிட்டு ஏதோ நிறைய கத்துன்னு வந்துட்டாயோ அப்படின்னு there is a crowd of people. இன்னைக்கு வந்து and திடீர்னு ஒரு சொபிஸ்டிகேஷன் வரும், ஒரு மாதிரி ஒரு மரியாதையான ஒரு இடம். And also already you are from an affluent family, so you have an captive audience to listen to you. So அது வந்து என்ன சொல்றது, the perfect storm for a person like that to be caught into Christianity, and he'll come back. And இவர் சொன்னதுனால and these are people of good character to begin with, கொஞ்சம் அவளுக்கு இவருக்கு ஹெல்ப் பண்ணுவா. ஸோ இன்னைக்கு இவர் சொன்ன மதம் ஏத்துனா நமக்கு என்ன தப்பு? இன்னும் கெடுதல் நடக்க போறது இல்ல, நல்லதானே நடக்க போறது. whatever is happening is going to be happening better. So there will be that one person who has a very charismatic personality who will be at the center of all these things. நம்ம போய் பார்த்தா நம்மளுக்கு அது தெரியும்.
So no conversion happens just because one pastor comes and preaches it. There will be that one influential person. நீங்க சொல்றது இல்லையா, அந்த அந்த ராஜா தான் மாறினா மத்தவள் எல்லாம் மாறுறா அப்படின்னு. அந்த ராஜா வந்து கெட்டவனா இருந்தா எப்படி மாறுவான்? If that raja has been doing good to people in some sense because of his to consolidate its power or whatever, but the person that and the Christianity that is the biggest என்ன சொல்றது, அவளோட சக்சஸ்க்கு சீக்ரெட்டே அது, to identify a person like that and trap him somehow. Through him they can get as many people as they want. Today my father stands as a witness that I'm pretty sure அவர் கணக்கு போட்டாக்கா அவர் வந்து ஒரு 200 families மாத்திருப்பார். And with no malice, nothing, he doesn't expect anything in return. நான் வந்து உங்களுக்கு நல்லதா பண்றேன், உங்க குடும்பத்துல வந்து சந்தோஷம் தான் கிடைக்க போறது, நான் வந்து என்ன உங்க பைசா எனக்கு வேண்டாம், உனக்கு ஏதானு கொடுக்கணும் தான் காடுக்கு சர்ச்சில் கொடுத்துக்கோங்க. And these are people that he has helped in different points in his life. ஒரு குழந்தைக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறதோ ஏதாவது பண்ணிருப்பார், பண்ணாம இருந்தது கிடையாது. But in return for that help, this is what he has done. So help does not necessarily mean financial help. It could also mean connections. That is the biggest thing, because they are all politically also very powerful. So connectionsல ஹெல்ப் பண்ணுறது, லஞ்சம் கொடுக்காம வேலை இவன் வழியா ஆற சான்ஸ் கூட இருக்கும். I hope I answered your question. இன்னும் ஒரு கேள்வி இருக்கு ஆனந்தி நாகேஸ்வரன். ஏன் இத பத்தி தெரிஞ்ச, இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச கிறிஸ்டியன்ஸ் ஏன் இத பத்தி வெளியில சொல்ல மாட்டேங்கிறா, இல்ல நிறைய பேர் பேசுறது இல்ல? எதை பத்தி சொல்றேன்? what is it? இப்போ இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது, இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, ஓகே இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் வச்சுப்பா, இதுதான் அவளோட மோட்டிவ். ஃபுட் சோல்ஜர்ஸ்ன்றவா வந்து அவ வித்தியாசமானவா, அதே மாதிரி பைசாக்கு பின்னாடி போற ஒரு கும்பல் இருக்கு. சோ இப்ப நீங்க சொல்ற இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேர் வந்து சொல்றது இல்ல அப்படின்னு கேக்குறான். No, see, the Christians இருக்கச்ச பேசவே முடியாது. These are things as a Christian நீ பேசினா உன் ஃபேமிலி ஆஸ்ட்ரசைஸ் ஆயிடுது. ஸோ மாதிரி வெளியில வரவாதான் இது மாதிரி எல்லாம் பேச முடியும். யூ கான், இட் இஸ் இந்த நிறைய ஹிந்துஸ்க்கு அது புரியாது. நீ வந்து ஹிந்துவா இருந்துட்டு கார்த்தால இருந்து தேவிகளை எல்லாம் நீங்க வந்து தூஷணை பண்ணலாம், திட்டலாம், எல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஹிந்துஸ்க்கு கொடுக்குற லக்ஸரி. என்ன கேட்டனாக்கா, கிறிஸ்டியானிட்டியில உட்காந்து கிறிஸ்டியானிய திட்டவே முடியாது. Few parts of the body they'll break and give it into your hand. So அந்த கேள்வி அப்படின்னு கேட்கணும்னா you're already an enemy. You have to come out like this and stick your neck out. So கிறிஸ்டியான்லயே உட்காந்து கிறிஸ்டியன் பத்தியே பேசவே முடியாது. That is not even a possibility கிடையாது அது. So என்னோட கேள்வி வந்து, ஏன் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிபிக்கா வந்து கோயில் ஏதோ ஒரு பூஜை, ஒரு பெரிய ஃபங்க்ஷன், திருவிழா மாதிரி நடக்கிறதுனா அங்க வரா, இல்லைன்னா ஆத்துல இருக்கும்போது சண்டே ஆச்சுன்னா அங்க வந்து கதவு தட்டி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா கடவுள்கிட்ட கேட்கறதுக்கு அப்படின்னு கேக்குறா. ஸோ எனக்கு பர்சனலி ஐ ஃபீல் வெரி ஹராஸ்டு. சும்மா எப்பாரு எல்லா இடத்துலயும் வந்து பின்னாடி இந்த வந்து பண்றது ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து யூ ரீட் லாட் ஆஃப் ரிப்போர்ட்ஸ், சன்னியாசி மாதிரியே இருப்பா பாக்குறதுக்கு, அந்த காவி எல்லாம் உடுத்திண்டு ரொம்ப ரிமோட் இடத்துல எல்லாம் போய் அதுக்கப்புறம் வந்து கன்வர்ஷன் பத்தி பேசுறது. இந்த பை ஹுக் ஆர் க்ரூக் தே வந்து உன்னை வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி போனாலும் பரவாயில்லையா, அது வந்து இது எல்லாமே இதுதான் சரியான வழி வாழ மாத்துறதுக்கு அப்படின்னு எதுவுமே கிடையாதா? See, இந்த கிறிஸ்டியானிட்டியில வந்து நியூ டெஸ்ட்மெண்ட் தான் வச்சுக்கோங்க. ஸோ நியூ டெஸ்ட்மெண்ட்ல வந்து there are 29 books நினைக்கிறேன், about 30 books இருக்கு. ஸோ அந்த 30 புக்ஸ்ல வந்து அந்த ஜீசஸ் அவ பண்ற வேலை பத்தி வந்து 5 புக்கு தான் இருக்கு.
ஓகே, ஆக்சுவலா பார்க்கணும்னா அப்போசில் பால் அப்படின்னு ஒருத்தர் இருப்பா, பவுலம்பா தெலுங்குல. ஸோ அவர் வந்து ஆம், ஒரு கிளியரா சொல்லுவா. அவ என்ன சொல்லுவான்னா, டு சில பேரையாவது நான் வந்து அந்த சேவ் பண்ணறதுக்கு நான் வந்து இங்க போனா இவாள் மாதிரி இருந்து, ஜென்டைல்ட்ட போனா ஜென்டைல் மாதிரி இருந்து, ரோமன்ட்ட போனா ரோமன் மாதிரி இருந்திருக்கேன். ஸோ ஐ ஐ ஐ சேஞ்ச்டு அக்கார்டிங் டு த நீட். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நான் இது வந்து பயஸ் ஃப்ராட் அப்படின்பா. பயஸ் ஃப்ராட், நீங்க வந்து சன்னியாசி மாதிரியே இருக்கா, பட் த எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ். அட் த எண்ட் ஆஃப் இட் நான் என்ன பண்றேன், ஹெவனுக்கு தானே அவளை அழிச்சுன்னு போறதுக்கு வழி காட்டுறேன். ஸோ இதுல வந்து நான் சில தப்பெல்லாம் பண்ண தப்பே கிடையாது, பிகாஸ் மை எண்ட் இஸ் தட். ஹெவன் கழிச்சுன்னு போற எப்படி பாவமா இருக்க முடியும்? How can saving the soul of somebody from a heathen god to take him on the right path, நிஜமான ஒரு வழியில அழிச்சுன்னு போறதுக்கு பண்றது எப்படி பாவமா இருக்க முடியும்? ஸோ நான் வந்து பிஃபோர் ஐ கன்க்ளூட், எங்க மாதிரி ஆள் எல்லாம் வெளியில வந்து இது மாதிரி பேசுறதுக்கு என்ன, வாட் இஸ் அவர் மோட்டிவேஷன்? ஓகே, ஹூ ஆர் வி ட்ரைங் டு சேவ் அப்படின்னா, எங்களுக்கு தெரியும் எவ்ரி கிறிஸ்டியன் பாத் நம்மளுக்கு வெளியில அது மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், அவன் சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அ கிறிஸ்டியன் இஸ் நாட் அ ஹாப்பி பர்சன். நம்மளுக்கு தெரிகிற மாதிரி ஹாப்பி கிடையாது. இட் இஸ் அ பிக் ட்ராப், and it is a path that breaks families more than anything else, because most of the conversions that happen inside a family usually will be பொண்ணு மாறிடுத்து, நம்ம வந்து சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு ஒரு இமோஷனல் பாண்டோட, சரி பரவாயில்ல அவ பின்னாடியே போலாம் அப்படின்னு ஸ்லோலி தே கெட் சென்சிடைஸ்ட் அண்ட் கோ. ஓகே, அது மாதிரி தான் நிறைய இருக்கு. And it is என்ன சொல்றது, this is a philosophy that grips the mind and a bondage. It's not an easy thing. இப்ப பார்த்தாலும் ஒரு பாவி நான் வந்து அப்படின்னு நினைச்சுக்கிறது வந்து, it is not in any sense a liberating path. It is a path of slavery. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து அந்த பாத்துல போகாம இருக்கணும் அப்படின்னா, தீஸ் ஆர் த ரீசன்ஸ். நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் ப்ரொடக்டிவா இருக்கணும் அப்படின்னா, இந்த மென்டல் பேகேஜ் எல்லாம் இருக்க முடியாது. You have to feel good about yourself. This is a religion that makes you feel like crap inside yourself. This is not a religion that makes you feel good about your own self. A person who is not happy with his own self and who is constantly trying to find his happiness by falling in front of another god and pound, இது மாதிரி சொல்றவங்க என்னைக்குமே ஒரு ப்ரொடக்டிவ் சிட்டிசனா இருக்க முடியாது. So that is, we cannot lose our children to that kind of a philosophy, however cool it looks from outside.